அவ வேணும்னு அந்த மாதிரி விஷயம் செஞ்சிருக்க மாட்டா. ஏதோ நம்ம பூஜை மேல இருக்க பாசத்துல அவ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அதுக்கு ஆனந்திய கண்டபடி திட்டிருக்க பாத்தியா? இப்ப அவ சாப்பிட மாட்டேன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. பாரு மனோஜ், இப்பதான் அவ ஏதோ சந்தோஷமா இருக்கா. திரும்பவும் அவளை பழைய மாதிரி மாத்திராத. பூஜா, இங்க பாரு, அப்பாவா அப்புறமா இன்னும் தனியா சத்தமா திட்டுற, சரியா? இப்ப நம்ம ஒரு வாய் சாப்பிடலாம். என் செல்லடி. இந்த ஆவைங்க. மன்னிச்சுங்க ஆனந்தி, பூஜா சாப்பிட்டிருந்தா என்ன இருக்குமோன்னு ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், தப்பு ஏன் மேலதான். நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். எனக்கு இது கூட வலிக்கலங்க. ஆனா பூஜா கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். உடம்புல காயம் பட்டா கூட சீக்கிரம் ஆறிடும். ஆனா நம்ம மனசுலயும் உணர்வுலயும் ஏற்படுற காயத்தோட வலி மட்டும் ஆறாத கணமா அப்படியே இருக்கும். அப்படி ஒரு வலிய கொடுக்காதீங்க டாக்டர் சார். பூஜாவை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. ஆனந்தி ப்ளீஸ், ஏதோ ஒரு கோவத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். நீங்க எப்பவும் போல பூஜாவை பார்க்கலாம், பேசலாம், விளையாடலாம். பூஜா தான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழுவான்னு பார்த்தா அவ ஃப்ரெண்டு நீங்களும் இப்படி அழுறீங்களே. நான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்படி அதையே நினைச்சு அழுதுகிட்டேவா இருப்பீங்க? பாருங்க, சிரிச்சதுமே எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ எம் ரியலி 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 சாரி ஆனந்தி. இனிமே சத்தியமா இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். பரவாயில்ல சார், நான் எதையும் மனசுல வச்சுக்கல. கீழே பூஜா சாப்பிடாம இருக்கா. அம்மா ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து சமாதானம் பண்ணா அவ சரியாயிடுவா. நீங்க வந்தா என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நானும் சந்தோஷப்படுவேன். ஏன் பூஜா சாப்பிடலையா? நீங்க அதை அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இருங்க, நான் போய் சாப்பிட வைக்கிறேன், வரேன். எவன்டாவன்?
அம்மா டேய் என்னடா சுமாரு அம்மா ஒரு முக்கியமான விஷயமா எந்திரிமா. டேய் என்னடா முக்கியமான விஷயம் காலையில பேசிக்கலாம். அவசரம் தெரியாம எந்திரிமா. ஷோ, என்னடா மா, டேய், ஏன்டா ஏன்டா இப்படி அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் வெளியில வாமா. போடா வா. வரேன் போ. டேய் இப்ப எதுக்குடா என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்த? அப்படி என்னடா தலை போற விஷயம்? நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா, தூக்கத்தை கெடுத்துட்டியே. மா இப்ப நான் காட்ட போற வீடியோவை பார்த்த உன் தூக்கம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். என்னடா வீடியோ? புது படம் ஏதாவது வந்திருக்கா? அதான் என்னம்மா நீ வேற நிலைமை புரியாம. இப்ப நான் காட்ட போறது நம்ம படம். நம்ம படமா? ஆ, என்னடா சொல்ற? பாருங்க. என்ன சரவணா இது? யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த ஆனந்தியா இருக்குமோ? சேச்சே, ஆனந்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நான் அப்பவே சொன்னேன்ல, நம்மளை யாரோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நிச்சயமா இது அவங்களோட வேலையா தான் இருக்கும். சரி, யாரு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ வெளியே வராம பாத்துக்கணும். ஒருவேளை இந்த வீடியோ வெளியே வந்தா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற எந்த காரியமும் நடக்காம போயிடும். அதனால சீக்கிரமா கண்டுபிடி சரவணா. ஆனந்தி, ஆனந்தி, அதை கொடுக்காத. அத்தை, இதுல விஷம் இருக்கு. ஆனந்தி, என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியுமா. காலையிலே பேசலான்னு நினைச்சா நீ அவசரமா கிளம்பி வெளியே போயிட்ட. சரி, நீ வீட்டுக்கு வந்ததும் பேசலான்னு நினைச்சா பேசவே முடியல. நீயும் அது இதுன்னு எதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. என் மேல உனக்கு வருத்தமாமா? அந்த கேஸ்ல அந்த பள்ளிய பார்த்ததும் எங்க அந்த பூஜா பாப்பா அதை சாப்பிட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பழி பூராவும் உன் மேலதானே வந்து விழும். அந்த பதட்டத்துல தாமா அந்த டாக்டர் கிட்ட நான் அப்படியெல்லாம் போய் பேசினேன். நான் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, ஆனா மத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா உன் மனசு தாங்குமாமா? என்ன ஆனந்தி, எதுவுமே சொல்லாம போற? இன்னும் அத்தை மேல கோவமா தான் இருக்கியா? என்ன பேசணும் உங்ககிட்ட? இல்ல, நடந்ததை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லலையேம்மா, அதான். இங்க பாருங்க அத்தை, நடந்ததை பத்தி பேசணும்னா நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.